யார் இந்த இயேசு? இயேசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது, அவர் இவ்வுலகத்திற்கு ஒளியானவர், தி லைட் ஆஃப் தி வேர்ல்டு, உலகத்தின் ஒளி. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுது, இருளிலே நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். கிறிஸ்து இந்த இடத்துல பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி மெய்ப்பர்களுக்கெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரு, எப்படி போகிறது? நட்சத்திரம் கிறிஸ்து இருக்கிற இடத்திற்கு வழி காண்பித்தது. அந்த நட்சத்திரம் ஒரு லைட், ஒரு பிரகாசம்தான். ஒளியாக வந்தவர்களுக்கு ஒளியான ஒரு நட்சத்திரம் வழி காட்டுச்சு. கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. பொதுவாக யாருங்க இந்த இயேசு அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் கேட்டோன்னா, அந்த காலத்தில் அவர் இருக்கும் பொழுதே இவர் ஒரு நசரேயன், தச்சனுடைய மகன், யோசேப்பு மரியாளோட மகன். இப்போ இந்த இருக்கிற சனாலில் கேட்டால் அவர் யாருங்க? இயேசு யார்? கிறிஸ்தவ உங்கள் கடவுள், இல்லை வெளிநாட்டு கடவுள் அப்படின்னு பலதரப்பட்ட கருத்துக்களை நம்ம கேட்கலாம். பட் ஆக்சுவலாக இயேசு எப்படி இருப்பார் அப்படின்றத பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் யோவான் ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார். அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாராம், அவரோட கண் அக்கினி ஜுவாலையை போல இருக்குமா, கையில் 7 நட்சத்திரம், அதாவது 7 ஸ்டார்ஸ் அவருடைய கையில் அவர் பிடிச்சிட்டு இருப்பாராம். ஒரு ஸ்டார் எவ்வளோ பெருசுன்றதை நம்மளால் சொல்ல முடியாது. சூரியனை விட நட்சத்திரம் பெருசுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்போ 7 நட்சத்திரம் அவருடைய கையில் இருக்குதான். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்துதான். வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி. அவ்வளோ பெரிய கடவுள் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திற்கு அவர் வரும்போது ஒரு 6 அடியோ எத்தனை அடி மனுஷனாக தான் அவர் வந்தார். உலகத்தில் அவ்வளோ பெருசாக அவரால் இருக்க முடியாது, மனுஷ சாயலாக தான் அவர் உலகத்திற்கு வந்தார். பட் ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாருன்றத மனித ஞானத்திற்கு அது எட்டாது. அதனால தான் சொல்லுவாங்க சில காரியம் மனித ஞானத்திற்கு எட்டாதுன்னு. அதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து வாசித்து பார்த்தா ரொம்ப தெளிவாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட உருவம் எவ்வாறு இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், அவர் சூரியனை சாதாரணமாக இயேசு கிறிஸ்துவை பார்த்துட முடியாது. நம்ம அவர் பார்க்கணுன்னு சொன்னால் அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், அதற்காக காத்திருக்கணும். அது பல காரியங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து ஒளியானவர். இருளில் இருக்கிறவங்களுக்கு, பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு, சாபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒளியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒளியாக இருக்கிற கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் இருந்தார்னு சொன்னால் இருள், காரிருள், நோய், சாபம் எல்லாம் போய் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒளி பிரகாசிக்கும். ஒளியாக இருக்கிற கிறிஸ்துவை நம்ம அண்டிக் கொண்டோன்னா நாமும் ஒளி வீசுகிறவர்களாக இருப்போம். அடுத்த வாரம் இயேசு யாருன்றதை இன்னொரு தலைப்பில் சிந்திக்கலாம். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும்